கௌதமன் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு அந்த வயது ஏறினாலும் ஒரு பால்ய காலத்து உணர்வுங்கிறது நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு குழந்தைத்தனமான ஒரு சில சில செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம். குட்டி குட்டி பொம்மைகள் சேகரிக்கிறது, அந்த செப்பு சாமான் சேகரிக்கிறது, இந்த மாதிரி நிறையா இது பண்ணிக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி தான் நாங்கள் மேல்மாந்தை கோவிலுக்கு, எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே வந்துட்டு நிறைய கடைகள்லாம் போட்டு, திருவிழானாலே கடைகள் போட்டிருப்பாங்களா, அதில் ஒரு பொருள் பார்த்தோமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை தான் நாங்கள் விலைக்கு வாங்கியிருந்தோம். அதை பாருங்கள், க்யூட்டான பீரோ. இந்த பீரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீரோ இப்போ அது திறந்தோன்னா பாருங்கள், உள்ளே அடுக்கெல்லாம் வச்சுருக்காங்க, தகரத்தில் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏதோ துணி அடுக்கிற மாதிரி அதெல்லாம் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஒரு கோத்ரேஜ் பீரோ சொல்லுவாங்க, அதே மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு சாவி, அதுவும் 2 சாவி, ஒரு சாவி தொலைஞ்சா இன்னொரு சாவிங்கிற மாதிரி 2 சாவி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு கண்ணாடி வச்சுருக்காங்க. நம்ம வீட்டில் இருக்க அந்த எல்லார் வீட்லேயும் வந்து மேக்ஸிமம் அந்த கோத்ரேஜ் பீரோங்கிறத வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் இப்போ தான் வந்து நம்ம வந்துட்டு ஃபிக்ஸடாக வந்து செவத்துலேயே அலமாரி இதெல்லாம் கொண்டு வந்துட்டோம். ஏன்னா அந்த காட்ரேஜ் பீரோவை நினைவுபடுத்துகிற மாதிரியே இருந்தனால வந்துட்டு இது கிட்டத்தட்ட ரூ. 380 அந்த மாதிரி சொன்னாங்க. சரி பரவாயில்லை, இது வந்து நம்ம வந்து ஒரு நினைவாக ஒரு சின்ன ஒரு க்யூட்டாக ஒரு க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்கான ஒரு மரியாதைங்கிற மாதிரி ஒரு ரூ. 350 வாங்கினோன்னு நினைக்கிறேன். இப்போ எங்களோட வீட்டு அலமாரியில் இதையே வந்து ஒரு அழகுக்கான பொருளாக வச்சுருக்குறோம். ஏன்னா இந்த மாதிரி சேகரிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.